118வது சங்கீதம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு பெயர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என்ன பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இருளும் இருக்காது, துக்கம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது, பிரகாசமா இருக்கும். ஒருத்தங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க, என்னடா உன் முகம் இவ்வளோ பிரகாசமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வருடத்துல நான் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்க தொழில கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வேலையில கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். போன வருஷத்துல எதெல்லாம் இருளா இருந்ததோ, எதெல்லாம் நஷ்டமாச்சோ, எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்ததோ அதையெல்லாம் மாற்றி இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். பாருங்க, பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னா இது கர்த்தரால மட்டும்தான் கூடும். எந்த மனுஷராலையும் இது நடக்கிற காரியம் அல்ல. நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், உன்னை ராஜாவாக்குவேன், உன்னை பெரியாள் ஆக்குவேன் அப்படின்னு யாராவது வாக்கு கொடுத்தாலும் அது அந்த மனுஷனால செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனாலையும் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ண முடியாது. ஆனா இந்த வார்த்தையை சொல்றது பாருங்க, கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவர் மட்டும்தான் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ண முடியும். அது சொல்றது மாத்திரமல்ல, அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருடத்துல நீங்க இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிற வருடமா இருக்க போகிறது. உங்க இருள்லாம் விலகி உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அப்படின்னா, நான் பாவியா இருக்கிறேன், என்னை பிரகாசிக்க பண்ண முடியுமா? ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நான் தோத்து போயிருக்கிறேன், என் தொழில்ல தோத்துட்டேன், குடும்பத்துல தோத்துட்டேன், பிசினஸ்ல தோத்துட்டேன், நண்பர்கள் மத்தியில நான் தோத்து போயிருக்கிறேன், என் உறவினர்கள் மத்தியில நான் தோத்து போய் தலை குனிஞ்சு நிக்கிறேன். எந்த பக்கம் திரும்பினாலும் என் தலைய நிமிர முடியல, என்னால ஒருத்தங்க முகத்துல முழிக்க முடியல. நான் கடன் வாங்கிட்டேன், உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு இப்ப அவங்க முகத்திலேயே முழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். நான் எப்படி பிரகாசிப்பேன்? வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஒருவேளை நீங்க தோத்து போயிருக்கலாம், பல காரியத்துல நீங்க தோத்து போயிருக்கலாம், வருமானம் இல்லாம தோத்து போயிருக்கலாம், தொழில் இல்லாம தோத்து போயிருக்கலாம், குடும்ப பிரச்சனையில தோத்து போயிருக்கலாம், உடைஞ்சு வியாதி தோத்து போயிருக்கலாம். நான் இந்த வருடத்துல நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தவர் அதை நிச்சயம் இந்த வருடத்துல நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஒரு மனுஷன் கூட இயேசு வந்துட்டா அந்த இடத்துல இருள் இருக்காது, அந்த இடத்துல வியாதி இருக்காது, தோல்வி இருக்காது. காரணம், அவர் ஜெயம் எடுத்தவர், அவர் தோல்வியை பார்க்காதவர், அவர் தோல்வியை சந்திக்காதவர் இயேசு கிறிஸ்து. பாடுகள் கஷ்டத்தை கூட அவர் வெற்றியாய் முடித்தவர். பாடுகள் வழியாக அவர் சிலுவையை சுமந்து அவர் வெற்றியை பெற்றவர். சாத்தானின் தலையை நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் வரும்போது இருள் விலகும். நீங்க பிரகாசிக்கணும்னா இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டா நீங்க பிரகாசமாயிருவீங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்
உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, உன்னிடத்துல ராஜாக்களும் ஜாதிகளும் வருவார்கள். இந்த ஈசல் பாத்தீங்கன்னா லைட்டு போட்டதுமே அந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த ஈசல்லாம் பயங்கரமா வரும். பயங்கரமா அந்த லைட்டை சுத்தியே அந்த ஈசல் பறந்துகிட்டு இருக்கும். இதே அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல போய் நீங்க லைட்டை போடுங்க, கொஞ்ச நேரத்துல அது என்ன பண்ணும், அத்தனை ஈசலும் அந்த பக்கத்து ரூமுக்கு வந்துடும். அங்க இருக்கிற அந்த லைட், அப்போ எங்க வெளிச்சம் இருக்குதோ அதை தேடி எப்படி ஈசல் வருது போல உங்களை தேடி ராஜாக்களும் ஜாதிகளும் இந்த வருடத்துல வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வசனம்னா, எழும்பி பிரகாசி. நீங்க எழும்பாம பிரகாசிக்க முடியாது. தூசியை உதறி தள்ளிட்டு நீங்க எழும்புங்க. இந்த வருடத்துல மனுஷர்களை பார்த்து பயந்து இருக்கலாம், ஜனங்களை பார்த்து பயந்து போய் ஓரத்துல ஒதுங்கி இருக்கலாம். எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் பாட்டுக்கு என் வழியா போறேன் அப்படின்னு நீங்க உங்க வழியா பார்த்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றான், நீ எழும்பு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுடைய முகத்தை, உங்க குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கரங்களா சைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யார ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார், யார கர்த்தர் பிரகாசமாய் வைப்பார், யார கர்த்தர் உயர்த்துவார், யார் மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பேச போறேன். முதலாவது, அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். யாரு கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. அப்போ எந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அப்படின்னா எந்த மனுஷனையும் அல்ல, எஜமானர்கள் அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனா அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும். சங்கீதம் 123 2வது வசனம், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையே நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமானையே நோக்கி இருக்கிறது போல உங்களுடைய கண்களும் அவரையே நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு நான் சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு இடுக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலையும், எல்லா நெருக்கத்தின் பாதையிலையும் அவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை நடத்துவேன்பான்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அதே போல மோசே ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த வராரு. வரும்போது முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை, வழியே இல்லை. அங்க பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஜனங்களுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜனங்கள் மோசேவை பார்த்து சொல்றாங்க, எங்களை சாகடிக்கிறக்கா இங்க கொண்டு வந்தீங்க, எகிப்துல என்ன கல்லறை இல்லையா, ஏன் எங்களை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லா ஜனங்களும் யாரை பார்க்கறாங்கன்னா மோசேவை பார்க்கறாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாய் கல் எடுத்து கூட எரியருக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில மோசே நிற்கிறார். இப்போ மோசேவும் பார்க்கிறாரு, செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல். மோசேக்கும் தெரியல என்ன செய்யறதுன்னு, மோசேக்கு தெரியல. மோசே என்ன செய்யறது, ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னாலும் அங்க வழியே இல்லை. ஒரே ஒரு வழி, போய் பார்வோன் சேனை கிட்ட சரண்டர் ஆகணும், அதுதான் வழி. மாம்சத்துல முடிவெடுத்தா
அதுதான் வழி, அதுதான் வழியா தெரியுது. போய் டமார்னு அவங்களுடைய காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா மோசே, ஜனங்கள் எல்லாம் மோசேவை பார்த்தாங்க, மோசே கர்த்தரை பார்த்தார். நெருக்கமான சூழ்நிலை, வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்ததும் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை எடுத்து நதிக்கு நேராக நீட்டுப்பா, செங்கடலுக்கு நேராக நீட்டினது அது ரெண்டா பிளந்தது. அங்கே ஒரு வழி உண்டானது. இந்த வழி உண்டாகுங்கிறது மோசேக்கு கூட தெரியவே இல்லை. இப்படி ஒரு வழி பிறக்கும், இந்த வழியா டிராவல் பண்ணுவோன்னு மோசே நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் வழி உண்டானது. காரணம், மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். நான் சொல்றேன், ஒருவேளை எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம். எங்க வழி இருக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இல்லாத இடத்துல கூட கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். நீங்க பார்க்காத ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு முன்பதாக ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைக்க போகிறார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வழியில இப்படி ஒரு வழி திறக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வழி திறக்க போகிறது. இந்த நபர் மூலமாக எனக்கு இப்படி ஒரு நன்மை கிடைக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அதை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த வருடத்துல. நீங்க எதிர்பாராத ஒரு வாசல், நீங்கள் எதிர்பாராத ஒரு திட்டம், நீங்க நினைக்காத ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, மோசே யோசுவாவை கூப்பிடுறாரு. யோசுவாவே, நீ போய் யுத்தம் பண்ணு, நீ போய் சண்டை போடு, அமலேக்கியர்களுக்கு விரோதமா நீ போய் சண்டை போடுப்பா. அது யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல அந்த சம்பவம் இருக்கு. அமலேக்கியருக்கு விரோதமா நீ போய் சண்டை போடு, யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்றேன், மலை உச்சியில போய் நான் கையை உயர்த்தி ஜெபம் பண்றேன், நீ போய் சண்டை போடு அப்படிங்கிறார். யோசுவா உடனே கீழ்ப்படிந்து, சரி மோசே நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க மேல போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நான் போய் சண்டை போடுறேன். பாருங்க நடந்தது. யோசுவா பயங்கரமா சண்டை போடுறாரு. யோசுவா பயங்கரமான ஒரு சண்டை வீரர். ஆனா அங்க யோசுவா என்ன சண்டை போட்டாலுமே அந்த சண்டைக்கு பலன் இல்லை. காரணம், அங்க மோசே கையை உயர்த்தினா இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. மோசேயோட கையை கீழே போட்டா இஸ்ரவேலர் தோத்து போறாங்க. மோசே மறுபடியும் உயர்த்தி பிடிக்கிறாரு, இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. அவர் கீழே போடுறாரு, இஸ்ரவேலர் தோத்து போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க என்னதான் யோசுவா சண்டை போட்டாலுமே யுத்தம் பண்ணாலுமே மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டா மட்டும்தான் இஸ்ரவேலருக்கு ஜெயம். நானும் சொல்றேன், என்னதான் நீங்க உங்க திறமையில நீங்க முயற்சி செஞ்சாலும், உங்க படிப்புல, உங்க திறமையில, உங்க நாலேஜ்ல நீங்க ட்ரை பண்ணாலும், எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் ஆனாலும், உங்களுடைய கை கர்த்தரையே நோக்கி இருக்கும் போது தான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்களுடைய கை எப்பெல்லாம் கீழே இறக்கி மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்பெல்லாம் நீங்க விழுந்து போவீங்க. எப்பெல்லாம் மனிதர்களுக்கு நேராக உங்க கையை நீங்க உயர்த்துறீங்களோ அப்பெல்லாம் நீங்க தோத்து போவீங்க. ஐயோ உதவி செய்யுங்கன்னு பேங்க் வாசல்ல போய் எப்பெல்லாம் நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க தோத்து போயிடுவீங்க. அதே நீங்க கர்த்தரை நோக்கி உங்க கையை நீங்க உயர்த்தி பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த வருஷத்துல சொல்றேன், உங்களுடைய கை கர்த்தரை மட்டும்தான் உயர்த்தணும். உங்களுடைய கை ஆண்டவரை பார்த்து தான் தூக்கணும். எந்த ஒரு மனுஷனுக்கும் உங்க கை தூக்கக்கூடாது. எந்த ஒரு பேங்க் ஆபீசருக்கும் உங்க கை தூக்கக்கூடாது. ஐயா அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி உங்க கை ஏந்தக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி யாருடைய கையெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ ஒரு நாளும் கர்த்தர் அவனை மேற ஒரு மனுஷனுக்கு முன்னாடியும் கையேந்த அவர் விடவே மாட்டார். ஒரு நாள் அவர் விட மாட்டார். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உங்க கையை உயர்த்தி பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அவரையே நோக்கி பார்க்கும்போது, அவருக்கு நேரா உங்களுடைய கையை உயர்த்தும் போது, இந்த வருஷத்துல நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்படி பிரதர் வீடு கட்டுனீங்க? நீங்க சொல்லணும், என் கையை அவருக்கு நேரா உயர்த்திட்டேன். எப்படி பிரதர் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆனீங்க? என் கையை நான் அவருக்கு நேரா உயர்த்திட்டேன். எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துட்டீங்களே, சாதிச்சிட்டீங்களே, பரவாயில்லையே, நான் அவருக்கு நேரம் என் கையை உயர்த்திட்டேன். இதை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வருடத்துல உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷனையும் நீங்க பார்க்காதீங்க,
எந்த பொருளையும் பார்க்காதீங்க. என் கையில இவ்வளோ லட்சம் பணம் இருக்கு, இது போதும். இல்லை இல்லை இல்லை, ஒரு நிமிடத்தில் அத்தனையும் உங்களை விட்டு போயிடும். நீங்க கர்த்தரையே பார்க்கும்போது உங்க பேக்ரவுண்ட் எல்லாம் பணம் இல்லை, பதவி இல்லை, ஜாப் இல்லை, எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வேலை இருக்கே, இது போதும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஏமாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தரை யாரு நோக்கி பார்க்குறாங்களோ அவங்கள கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவரையே நோக்கி அவருக்கு நேராக உங்களுடைய கை ஏந்தி இருக்கும் போது உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ரெண்டாவது ஒரு காரியம், யாரை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார்? அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழுகாது. அவர் என் கூட இருக்கிறார். எனக்கு வர துன்பம் அவர் அனுமதிச்சார் வந்திருக்கு. எனக்கு வர போராட்டம் அவர் அனுமதிச்சிருக்கிறார் வந்திருக்கு. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை அவர் அனுமதிச்சிருக்கிறார் வந்திருக்கு. அவர் அனுமதிக்காம எனக்கு எதுவும் வராது. அதே போல அவர் அதற்கான வழியவும் அவர் திறந்து வச்சிருக்கிறார். ஜெயிக்கக்கூடிய வழியையும் திட்டத்தையும் போட்டு தரிசனத்தையும் கொடுத்து பிளானையும் அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 37:5-6. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்ப யார கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னா, அவர் மேல யாரு நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி பிரகாசிக்க பண்ணுவார்? அவர்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இன்னைக்கும் சொல்றேன், உங்களுடைய நீதியை வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நியாயத்தை பட்ட பகலை போல கர்த்தர் மாற்றுவார். இந்த வருஷத்துல அவரை நம்பி இருக்கும்போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது ஒரு தீமையும் உங்களுக்கு வராது, ஒரு நஷ்டமும் ஏற்படாது. நீங்க அவரையே நம்பி இருக்கும்போது உங்களுடைய நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுவார். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறார். அங்க ஒரு கிணறு தோன்றார். அந்த கிணறுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். அந்த இடத்துல எல்லா மனிதர்களும் கிணறு தோண்டினாங்க, யாருக்குமே தண்ணி வரல. எல்லாரும் தோன்றாங்க, எல்லார்கிட்டையும் கிணறு இருக்கு, ஆனா எந்த கிணறுலையுமே தண்ணி இல்லை. ஆனா ஈசாக்கு தோண்டின கிணறுல நல்ல தண்ணி வந்ததுமே அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து, எப்படி கிணறுல மட்டும் தண்ணி வந்திருக்கு, இந்த கிணறை எங்களுக்கு கொடுன்னு வாக்குவாதம் பண்ணி அவங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. ஈசாக்கும் சரி போனா போகுது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த கிணறை விட்டுட்டு வேற இன்னொரு இடத்துக்கு வர்றார். அங்க வந்து ஒரு மறுபடியும் துறவு தோன்றார். துறவு தோன்னா அதுக்கு சித்னான்னு பேர் வைக்கிறார். அங்கேயும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்ததும் அங்கேயும் ஜனங்கள் வந்துட்டாங்க. எப்படி துறவுல மட்டும் தண்ணி வருது, இந்த துறவை எங்களுக்கு கொடு. அவன் வாக்குவாதம் பண்றாங்க. சரி அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போறார். அங்க போய் மறுபடியும் துறவு தோன்றார். அதுக்கு ரெகபோத் அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்ப யாருமே வாக்குவாதம் பண்ண வரல. இப்ப யாரெல்லாம் துரத்தி விட்டாங்களோ அந்த ராஜாக்கள்லாம் இப்ப ஈசாக்க தேடி வராங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 26-27வது வசனத்தை வாசி. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகியோலும் கேராரில் இருந்து அவன் இடத்துக்கு வந்தார்கள். இப்ப ஈசாக்கு இடத்துல யாரு? அபிமெலேக்கு ராஜா இப்போ ஈசாக்க தேடி வரார். இதே ராஜா தான் ஈசாக்க துரத்தி விட்டார். இங்க இருக்காதப்பா போன்னு துரத்தி விட்டார். அபிமெலேக்கு ஈசாக்க தேடி வரார். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, ராஜா சொல்றாரு, நாங்க வந்ததுக்கு காரணம் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நாங்க பார்த்தோம். நாங்க ஈசாக்கு கேட்கிறார், ஏன் என்கிட்ட வரீங்க, என்னதான் துரத்தி விட்டுட்டீங்களே. அப்ப அந்த அபிமெலேக்கு ராஜா சொல்றார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்தோம், நாங்க கண்டோம். இதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென்.
அவரை நம்பி இருக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் அநேக காரியங்கள் வாய்க்காது. ஆனால் நீங்கள் தோன்ற இடத்துல தண்ணி வரும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். காரணம் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு தோல்வியும் வராது, நஷ்டம் அடைய மாட்டீங்க. விதைக்கிற எந்த ஒரு பணமும் அது நஷ்டமா போகாது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதான் உதிக்கிற உங்களுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாங்களாம். அதை தான் கர்த்தர் ஈசாக்குக்கு செய்தார். ஈசாக்க கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். ஈசாக்க தேடி, ஈசாக்கு எங்க இருந்தாரோ அவரை தேடி ராஜாக்களும் ஜாதிகளும் வந்தாங்க. அதே போல இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை தேடி ராஜாக்களும் ஜாதிகளும் வரப்போறாங்க. காரணம், உங்களுடைய வெளிச்சம் அப்படி பிரகாசிக்க போகிறது. உங்களை விட்டு தூரம் போன உங்களுடைய உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, இனி என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொன்னவங்க உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. அவங்க உங்களுடைய வெளிச்சத்துக்கு நேராக வரப்போறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 22வது அதிகாரம் 5வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 115வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. சங்கீதம் 115 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 115 11வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்க விதைக்கிறது அவர் நூறத்தனையான நன்மையினால உங்களை நிரப்புவார். ஒரு நஷ்டமும் வராது, உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவரையே நம்பி இருக்கும்போது உங்களை தேடி ராஜாக்களையும் ஜாதிகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க போறேன். முதலாவது, அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் பிரகாசம் அடைய செய்வார். ரெண்டாவது, அவரையே நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். மூன்றாவது, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை பிரித்தெடுத்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு பாடல் அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார், ஒருத்தருக்கு பிரசங்க அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார், ஒருத்தரை போதிக்கிற அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார், ஒருத்தரை ஜனங்கள் கூட வழி நடத்தக்கூடிய அழைப்பை வச்சு அழைச்சிருக்கிறார். இப்படி பல அழைப்பை வைத்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியில விசேஷமாய் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய காலிங்கும் டிஃப்ரெண்ட். என்ன மாதிரி என் தம்பி பிரதாப் இருக்க மாட்டார், என் தம்பி பிரதாப் மாதிரி நான் இருக்க மாட்டேன், அப்பா மாதிரி என்னால் இருக்க முடியாது, என்ன மாதிரி அப்பா இருக்க முடியாது. எங்களை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. அப்போ அழைத்தவரை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரித்தெடுத்தவனை அழைத்தவனை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார். நீங்க வாங்க, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை நடத்துவேன். இப்ப எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துல இருந்து ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்சதும் அதே வார்த்தையை கேட்டு அவங்க போறாங்க. போகும்போது எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை கட்டளை இடுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க, எகிப்தியர் சேனை இஸ்ரவேல் சேனை ரெண்டு சேனையும் ஒன்னாதான் போயிட்டு இருக்கு. ஒரே ட்ராக்ல, ஒரே இஸ்ரவேலரை ஃபாலோ பண்ணிட்டு எகிப்தியர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கோ அது அந்தகாரமும் இருளுமா இருந்தது. அவங்களுக்கு கண்ணே தெரியல, வழி எதுன்னு தெரியல. முன்னாடி பார்த்தா இருளா இருக்கு, ஐயோ இருட்டா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு வழி தெரியாம தகச்சு போய் தள்ளாடி நடக்கிறாங்க எகிப்தியர். அவங்களுக்கு இருட்டா இருக்கு, காரிருள் சூழ்ந்து இருக்குது, அந்தகாரமா இருக்கு. ஆனா இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமா இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க நைட்டு தான் நடக்கிறாங்க, நைட்டை கூட கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி இருந்தார். ஹல்லேலூயா.
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் அவருக்கு முன்பதாக போனார். அப்போ என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பதாக அவர் பிரகாசிப்பார், அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்தியரோடு கூட நடந்தா அவங்களுக்கு அதே மாதிரி அந்தகாரமாக தான் இருக்கும், அதே இருளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நடக்கிறது யார் கூட? எகிப்தியரோடு கூட. இஸ்ரவேலர் தனியாக இஸ்ரவேலர்களோடு கூட நடக்கும்போது தான் அவங்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்கக்கூடாது. ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாது. உலகத்துல ஒரு காலு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காலு, சினிமா தியேட்டர்ல ஒரு நேரம், சபையில ஒரு நேரம். இல்லை இல்லை இல்லை, அப்படி இருந்தா உங்களுக்கு அந்தகாரமாக தான் இருக்கும். அது எகிப்துல இருக்கிற மாதிரி தான், காரிருளாக தான் இருக்கும், வழி எதுனே தெரியாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் வெளிச்சத்துல நடத்துறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களை அவர் செப்பரேட் பண்ணி அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறானே, அவனுக்கெல்லாம் எல்லாமே இருக்கே அப்படின்னு மற்றவங்களை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. உலகம் அது அசுத்தம், பார்க்கறதுக்கு பச்சையா தெரியும், பக்கத்துல போக 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 உங்களை அழிச்சிரும், காணாம போயிருவீங்க. 100 ஆடு இருந்தது, அதுல ஒரு ஆடு பச்சையா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போச்சு, போனது தான், காணாம போயிடுச்சு. விசுவாசிகள் உலகத்தை பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, வெளிச்சத்தை பார்த்து நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கும் உங்களுக்கு ஐக்கியமே இல்லை. உலகத்துக்கும் அவங்களுடைய பாஷைக்கும் அவங்களுடைய கெட்ட வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. அவங்க செய்யற செயலுக்கும் உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. அவங்க செய்யற பாவங்களுக்கும் மதுபானத்துக்கும் சிகரெட்டுக்கும் சினிமா மோகத்துக்கும் உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க செப்பரேட் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை தனக்குன்னு பிரிச்சு எடுத்திருக்கிறார். யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் அழைச்சார், ஆனா யூதாஸ் உலகத்தோடு கூட ஐக்கியம் வச்சுட்டான். ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவங்களோடு கூட ஐக்கியம் வச்சுட்டான். கடைசியில் அவனுடைய நிலைமை பரிதாபமாய் முடிந்தது. இன்னைக்கு சொல்றேன், ஒரு நாள் உலகத்தை நீங்க திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களை பிரித்தெடுத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களுக்கான சகல திட்டத்தையும் பிளானையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எல்லாரும் எந்திரிச்சு நிலுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். முதலாவது, அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். 2வது, அவரையே நம்பி இருக்கும்போது உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நீங்க நம்பி இருக்கும்போது உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். 3வது, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க அழைக்கப்பட்டவர்கள், கட்டாயம் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவேளை இந்த சூழ்நிலை, நான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் அழைப்பை பெற்றிருக்கிறேன், ஆனா எனக்கு சூழ்நிலை எல்லாம் கஷ்டமான பாதையா இருக்குதே, செங்கடல் எனக்கு முன்பதாக இருக்குதே அப்படின்னு நீங்க இந்த ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் கட்டாயம் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், கட்டாயம் உன்னை பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள நான் நடத்துவேன். உன்னை அழைத்தவர் நான், உன்னை தெரிந்தெடுத்தவர் நான், உன்னை முன்குறித்தவர் நான், உன்னை பிரித்தெடுத்தவன் நான். உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நானே உன்னை அழைத்தேன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அளவில்லாத அபிஷேகம், ஒரு அளவில்லாத பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த வருடத்துல கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஓ, இருள் விலகிறது, தோல்விகள் விலகிறது, துக்கங்கள் விலகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்ருவின் போராட்டங்கள் விலகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு பிரகாசம், ஒரு ஒளி, ஒரு ஒளி. லாக்கா ராக்கா தாடா பாக்கா பாலபோ தூடா பா சக்கா தாடா பலபோ. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. லேக்கா பா ராக்கா தாடா பா ஷதாடா பலபோ. வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். இந்த இடத்துல இந்த வழி பிறக்குன்னு நான் எதிர்பார்க்கல பாஸ்டர், ஆனா வழி பிறந்தது. இந்த இடத்துல இந்த தடைகள் விலகுன்னு நான் எதிர்பார்க்கல,
தடைகள் விலகினது. இதை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாக்கா ராக்கா தாடாபா ஷக்கா தாடாபலபோ தூடாபா ராக்கா தாடாபலபோ. எப்படி ஜெயம் எடுத்த, எப்படி சாதிச்ச, எப்படி வீடு கட்டின, எப்படி உன்னுடைய பிசினஸ் இவ்வளவு வெற்றியா வந்தது? நீங்க சொல்ல போறீங்க, நான் அவரை நோக்கி பார்த்தேன், நான் அவரையே நோக்கி பார்த்தேன். இக்கட்டான சூழ்நிலையில, காசு இல்லாத சூழ்நிலையில, என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில, தரிசனம் இல்லாத சூழ்நிலையில, திட்டம் எதுவும் போடாத சூழ்நிலையில நான் அவரை நோக்கி பார்த்தேன். அவர் என்ன பிரகாசிக்க பண்ணினார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வருடத்துல கர்த்தர் செய்ய போகிறார். அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார், பிரகாசிக்க பண்ண போகிறார். ஓரா காபா ஷகாதடா பலபோ. உலகம் எனக்கு விரோதமாய் எழும்பினது, என்னை தள்ளி விட்டாங்க, உறவினர்கள் தள்ளி விட்டாங்க, நண்பர்கள் தள்ளி விட்டார்கள், எல்லாரும் என்னை ஏமாத்துனாங்க. ஓ, எனக்கு வந்த லாபத்தை எல்லாரும் பிடுங்கினாங்க. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ராஜாக்களும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். நான் உதிக்கிற என்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வந்தார்கள். காரணம், எல்லா நேரத்திலையும் நான் அவரையே நம்பி இருந்தேன். இந்த வருஷத்துல நான் அவரையே நம்பி இருப்பேன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி, எல்லா சூழ்நிலைகளும், எல்லா காலத்திலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா கஷ்டங்களிலும் நான் அவரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி லாக்கா ராக்கா தாடாபா ஷதாடா பலபலபோ ரேகா மரஹா தாடா பலபோ. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி:
IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.